நமக்கு அருகில் இருக்கிற தலம், நினைக்க முத்தி தரக்கூடிய தலம், அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் அண்ணாமலை. இறைவனுக்குரிய தலங்களில் பஞ்சபூத தலங்கள் என்று நம்முடைய பெருமக்கள் வழங்கினார்கள். அதில் அக்னி என்று சொல்லக்கூடிய நெருப்புக்குரிய தலமாக போற்றப்படுவது திரு அண்ணாமலை. நீங்கள் குளிர்காலத்தில் போய் நீங்கள் அங்கே நின்னீங்கனாலும் உடம்பு பூரா வேக்கும். அக்னிக்குரிய தலம், நினைத்தாலே முத்தி தரும் தலம். இறைவன் அண்ணாமலை அண்ணல், இறைவி உண்ணாமுலை தாயார். நாம் அது சொல்கிறப்போ உண்ணாமலை மலைன்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க, தப்பு சொல்லக்கூடாது. உண்ணாமுலை என்பது தான் பேர். அதில் போய் என்ன இருக்குது? ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். அப்போனா நம்ம போல நம்ம ஈன்றெடுத்த தாய் நமக்கு பால் கொடுத்தது பாரு, இந்த தாய் யாருக்கும் பால் கொடுத்தது அப்படின்னா அப்போ அருள் வடிவம் உடையவள்னு அர்த்தம். நினைத்தாலே முத்தி தரும் தலம் மகிழமரம் தலவிருச்சம். திருவண்ணாமலையில் 360 தீர்த்தங்கள் உள்ளன என்று தலபுராணம் குறிப்பிடுகிறது. அதில் முக்கியமாக பிரம்ம தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம், அக்னி தீர்த்தம், இந்திர தீர்த்தம் சிறப்பாக போற்றப்படுகிறது. பிரம்மாவும் திருமாலும் தங்கள் இருவருக்குள் யார் பெரியவர் என்று போட்டியிட்டார்கள். 2 பேரும் காண முடியாத அழல் உருவமாக நின்றான். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியாய் பெருமான் நின்ற தலம் திரு அண்ணாமலை. அது மட்டுமல்லாமல் உமையம்மை தலத்தில் தவம் இருந்து இறைவனுடைய உடலில் ஒரு பாகத்தை பெற்றார். அதனால தான் நீங்கள் கார்த்திகை தீபத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் திருநடனம் ஆடுவார். இந்த திருநடனம் ஆடன வாட்டி தான் மலையில் என்ன பண்ணுவாங்க? தீபம் ஏற்றுவாங்க. நீங்கள் இதை காணலாம். உமையம்மை திரு அண்ணாமலையில் தவம் இருந்துதான் இறைவன் உடலில் ஒரு பாகத்தை பெற்றார். நால்வர் பெருமக்களும் பாடல் பாடியிருக்கிறார்கள். அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் அருளிய அற்புதமான தலம் இந்த திருத்தலம். 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கக்கூடியது. 9 திருக்கோபுரங்கள் உள்ளன. 6 பிரகாரங்கள். இந்த தலத்தில் எத்தனை பிரகாரம்? 6 பிரகாரம் உள்ளது. 142 சந்நிதிகள், திருச்சந்நிதிகள் உள்ளன. ஒவ்வொரு கோயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா தனித்தனி சந்நிதியாக 142 சந்நிதிகள் உள்ளன. மண்டபங்கள் மட்டும் 306 உள்ளன. உற்சவமூர்த்திகள் 40. இதில் கிழக்கு கோபுரம் 217 உயரம் உள்ளது. அந்த கோயிலுக்கு பின்புறம் மலை திரு அண்ணாமலை 2688 அடி உயரமுடைய மலை. இது பல சிறப்புகளை உடையது நம்முடைய திரு அண்ணாமலை தலம். இந்த தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய பதிகம் முதல் திருமுறையில் தக்கேசி பண்ணில் அமைந்த அருமையான பதிகம். பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமாமழை நின்று அதிர வெறுவி தோற்றுவில் நிறையோடும் ஆமாம் பிணை அணையும் சாரல் ஆமாம் பிணை அணையும் சாரல் அண்ணாமலையாரே ஏ அண்ணா
மலையாரே. அருமையான அந்த பண். இது சும்மா ட்ரையல், நீங்கள் ஓதுவாமூர்த்திகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது என்னுடைய ஆசையினால் ஒரு பாட்டு பாடிட்டேன். அந்த பாட்டு, இந்த பதிகம் ரொம்ப பிடிக்கும் அடியனுக்கு. ஆனால் இந்த அருமையான பண். எப்போ இந்த பதிகம் பாடினார்னா, திரு அரையணிநல்லூரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமானை வழிபட்டு இந்த தலத்தில் வழிபாடு செய்து வலம் வரும் பொழுது அடியார்கள் காமிக்கிறாங்க, பெருமானே இங்கே பாருங்க அண்ணாமலை தெரிகிறதுன்னு ஞானசம்பந்தருக்கு. உடனே அங்கேருந்து ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகம் தான் உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய அப்படின்னு பாடினார். அண்ணாமலை தொழுவார்வினை, அந்த பதிகம் அங்கேருந்து பாடினார். பதிகம் பாடிட்டு திருவண்ணாமலையை அடைந்து சிவபெருமான் திருவுருவத்தை அருட்காட்சியை கண்டு அந்த அருட்காட்சியை தன்னுடைய கண்களினால் பருகினார். இது சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்கிறார் பெரிய புராணத்தில். அதனால தான் மணிவாசகர் சொன்னார், அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணார். இப்போ இறைவன் யார் அப்படின்னா அமுதம். அவனை எப்படி பருகணும்? இப்போ எனக்கு கொடுத்த மாதிரி டம்ளர் இல்லையா, இல்லை, கண்ணால் பருகணும். எப்படி பருகணும்? கண்ணார் அமுதம். அப்படியே அந்த கண்ணால் பருகணும். கோயிலுக்கு போனால் சிவபெருமானை பார்த்து, ஆமாம், ஃபோனில் பார்த்தா பருகிறோமா இல்லையா, வெச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே பருகிறோம். இந்த பருகெல்லாம் ஒன்றும் பயன் தராது. கண்காள் காண்மின்களோ கடல் நஞ்சுண்ட கண்டல் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மின்களோ. கண்ணை பார்த்து சொன்னார், கண்ணே அப்படின்னா என்ன அர்த்தம்? கண் என்ற பொறியில் ஒளி என்ற புலனை கொண்டு மனம் என்ற அந்த கரணத்தினால் பற்றி அறியக்கூடிய உயிரே சிவபெருமான பாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஞானசம்பந்தர் கண்களினால் அண்ணாமலையாரை பருகினார். பருகி விட்டு பாடினார். அந்த பதிகம் தான் அந்த பதிகம். அதனால அப்படியே இந்த பதிகத்தை பாடினா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், புகழ்வார் வானோர்கள், மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். தூமாமழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. பூவார் மலர் கொண்டு தொழுவார் அடியார்கள் சிவபெருமானை. பூ ஆர் அப்படின்னா போது விரிந்த மலர் ரெண்டும் கொண்டு, பொலிவுடைய நறுமணமிக்க மலர்களை கொண்டு அடியார்கள் தொழுவார்கள். வானோர்கள் பெருமானை புகழ்வார்கள். என்னன்னு புகழ்வார்கள்? அடியார்கள் என்னன்னு தொழுவார்கள்? மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். இப்ப அடியார்கள் நறுமணமிக்க பொலிவான மலர்களை கொண்டு தூவி தொழவும், வானோர்கள் புகழவும், மூன்று புறங்களை எரித்த அன்று மூவார் புறம், மூவார்னா அழியாதவர், யாராலையும் அழிக்க முடியாது என்று வரம் பெற்ற அவர்களுடைய மூன்று புறங்களையும் சிவபெருமான் என்ன பண்ணாரு? எரித்தார். என்றைக்கு? அன்று எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். இது சிவபெருமானுடைய பெருமை. 3 கோட்டையும் முழுசா எரிச்சிட்டார். 3 கோட்டையும் முப்புறங்களையும் எரித்தார். ஆனா அந்த முப்புறத்திலையும் இருந்த 3 அசுரர்களுக்கு அழித்த அன்றைக்கு, அழித்தல் என்ற செயல் நடக்கும் பொழுதே அருளல் என்ற செயலையும் செய்தார். அதாங்க அவருக்கு பெருமை. இப்போ நினச்சி பாருங்க, 10 விறகு அடுப்பில் வச்சு 9 விறகு மட்டும் எரிஞ்சிட்டு 1 விறகை எரியாமல் நம்மளால் பண்ண முடியுமா? அது எப்படிங்க முடியும்? நெருப்பில் வச்சா 10 வச்சா என்னாங்க, 10,000 வச்சா என்னாங்க, எல்லாமே என்ன ஆகிடும்? எரிஞ்சு சாம்பல் ஆகிடும்.
ஆனால் சிவபெருமான் செய்வார். என்ன செய்வார்? அதான் அவனுக்கு பெருமை. அதான் சொன்னார், மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவருக்கு அருள் செய்வார். அதான் நமக்கு நம்முடைய அறிவில் அந்த உணர்வு வரணும். சிவபெருமான் நமக்கு, அதாவது நம்முடைய தேவாரத்தில் அருமையாக பாடுவாங்க. நம்முடைய சேக்கிழார் அருமையாக சொல்றார், பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினும். ஐம்பூதமே நிலையில் கலங்குது. நிலநடுக்கம் வருது, இல்லை என்னமோ வருது, இல்லை ஒரு கடல் சுனாமி வருது, தீ பற்றுது, இப்படி 5 பூதங்கள் அந்தந்த நிலையில் கலங்கி நின்றாலும் அடியவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? மனம் கலங்க மாட்டாங்க. ஏன்? சிவபெருமான் இருக்காரியா. அவன் பெருமையுடையவன். என்ன பண்ணுவான்? தன்கடன் அடியேனையும். ஆமா, அதனால அந்த 3 புறங்களையும் எரித்த அன்று அதில் இருந்த மூவருக்கு இறைவன் அருள் செய்தான். அப்பேற்பட்ட பெருமையுடையவன் சிவபெருமான். எங்க இருக்கிறாரு? தூமாமலை நின்று அதிர வெறுவி. தூமாமலை நின்று அதிர. மேகத்தை சொல்றார். நீர்த்துளிகளை உடைய மேகங்கள். அப்ப மேகங்கள்ல நீர்த்துளிகள் நிற்கின்றன, உள்ள இருக்குது. நீர்த்துளிகளை தூவக்கூடிய கருமை நிற மேகங்கள் வானத்தில் நின்றவாறு அதிர இடிமுழக்கத்தை செய்கின்ற வெறுவி. அப்ப அந்த இடிமுழக்கம் கேட்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பசுக்கள் இடிமுழக்கத்தை கேட்டு அஞ்சி, வெறுவி அப்படின்னா அஞ்சி, அஞ்சி தொருவின் நிறையோடும் தன்னை சார்ந்த பசு கூட்டங்களோடு வரிசையாக வந்து ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல். காட்டு பசுக்கள் வரிசையாக வந்து அணையும் மலைச்சாரல் உடைய அண்ணாமலையாரே மூவர்க்கு அருள் செய்தார். அதான் இந்த பாட்டில் சொன்னார். இப்போ அடியார்கள் மலர் கொண்டு அடி வணங்குவார்கள். நீங்கள் திருநனா தலத்தில் ஞானசம்பந்தர் பதிகத்தில் சொல்கிறார், தேனார் மலர் கொண்டு அடியார் அடிவணங்கும் திருநனாவே. இப்போ மலர்களை கொண்டு, தேன் நிறைந்த நறுமணமுடைய மலர்களை கொண்டு அடியார்கள் சிவபெருமான் திருவடியை வணங்குவார்கள். தேவர்கள் வாழ்த்துவார்கள். யார? திரிபுரம் எரித்த அண்ணாமலையாரை. அடுத்த பாடல் சொன்னார், மஞ்சை போழ்ந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார். நஞ்சை கண்டத்தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அதியேறி அஞ்சொற்கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே சொன்னார். மஞ்சை, மஞ்சை போழ்ந்த மதியம் அப்படின்னா மேகங்களை கிழித்து செல்லும் பிறைமதி. மஞ்சை போழ்ந்த மதினா மேகங்களை எல்லாம் கிழித்து செல்லக்கூடிய பிறை. அப்பேற்பட்ட பிறையுடையவன் அப்படின்னா அந்த பிறையினுடைய அந்த இதை சொன்னார். அப்படியே அழகான பிறை. நஞ்சை கண்டத்தடக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். இப்போ இந்த பாடலில் ஒவ்வொரு பாட்டுக்கும் பொருள் கொள்ளும் பொழுது நாம் 3வது அடியும் 4வது அடியும் முதல்ல வச்சு அதுக்கப்புறம் முதல் 2 அடியை வச்சு பொருள் கொள்ளணும். அப்படி பார்த்தா வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அதியேறி அஞ்சொல் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையாரே மஞ்சை போல்தும் மதியம் சூடும் வானோர் பெருமானார். அண்ணாமலையாரே நஞ்சை கண்ட தடக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் அப்படின்னு பொருள் சொல்லணும். பட வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் அப்படின்னா கொடுமையான சொற்கள். வேடர்கள் என்ன பேசுவாங்க? அவங்க பேச்சே கொடுமையான. இங்க கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்லுவார், பிடி கொள், சொல்லக்குள்ளேயே நமக்கு கொலை நடுங்கும்.
அதான் இங்க வெஞ்சொல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி அந்த பிடி, எரி, கொல், குத்து, கொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய கொடும் சொற்களையே பேசும் வேடர்களுடைய மடவார், வேடர்களுடைய அந்த அவங்களுடைய துணையாக இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுடைய வேடர்களுடைய துணைவிகள் மடவார், வேடுவத்தின்னு சொல்லுவாங்க. அவர்கள் இதனம் அதியேறி, அவங்க இதனம் அப்படின்னா பரன், அந்த வேடுவத்திகள் என்ன பண்ணியிருப்பாங்க, வீட்டில் பரன் மீது அந்த தானியம், அங்கே இருக்கக்கூடிய திணை வகைகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பயிர்களெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க, பரன் வச்சுருப்பாங்க. அந்த பரன் மீது ஒரு மேலே வீட்டில் குடிசையில் ஒரு மூங்கிலாம் கட்டி உயரமாக அந்த பரன் மீது வச்சுருப்பாங்க. அதான் இந்த இடத்துல இதனம்னார். அப்படி திணைப்புணங்களை மேலே வச்சிருப்பாங்க. அப்படி அந்த திணை வகைகளை எல்லாம் அஞ்சொற்கிளிகள் இதனம் மதி ஏறி, பரன் மீது ஏறி அந்த திணைகளை கவர வருகின்றன கிளிகள். அந்த கிளிகள் எப்பேற்பட்ட கிளிகள்? அழகிய சொற்களை பேசும் கிளிகள். அஞ்சொல் கிளிகள்னு என்ன அர்த்தம்? அழகிய சொற்களை பேசக்கூடிய கிளிகள். வேடுவத்திகள் தங்கள் வீட்டுக்குள்ள பரன்ல வச்சிருந்த திணைகளை கவர வரும், திணைகளை கவர வரும் அழகிய சொற்களை பேசும் கிளிகளை அந்த வேட்டுவத்திகள் என்ன சொல்லுவாங்க, ஆயோ அப்படின்னு துரத்துவாங்களாம். துரத்துறது அந்த சொல்லு என்னது? ஆயோ என்னும் ஒளி எழுப்பி ஓட்டுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழலை சொல்றார். அந்த சூழல், அந்த தலம், அந்த தலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அண்ணாமலையாரே மஞ்சை போல்தும் மதியம் சூடுவார். மேகங்களை கிழித்து செல்லும் பிறைமதியை முடியில் சூடக்கூடிய வானவர் தலைவர், வானோர் பெருமானார். நஞ்சை கண்ட தடுக்கும் அதுவும் நன்மை பொருள் போலும். கடலிடை தோன்றிய நஞ்சை உண்டு கண்டத்தில் அடக்கியவர். எதுக்குங்க இந்த செயலை செய்தார் அப்படின்னா, அதுவும் நன்மை பொருள் போலும். அதுவும் நஞ்சை ஏன் கண்டத்தில் அடக்கினார்னா, உலகத்தை காக்கக்கூடிய அந்த நன்மை என்ற கருணைக்காக, உலகத்தை காக்க வேண்டும் என்ற கருணைக்காக அண்ணாமலையார் என்ன பண்ணாரு? நஞ்சை உண்டு கண்டத்தில் அடக்கி கொண்டார். அடுத்து மூணாவது பாட்டு சொன்னார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும். ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இறைவின் கண் ஆணைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. நீங்க இந்த இதே பண்ணுல காலத்தி பதிகம் இருக்குது, கைலையிலையும் பதிகம் பாடியிருக்கிறார். நீங்க அதுலேயும் இந்த குறிப்பெல்லாம் பார்க்கலாம். நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மலை சாரல்ல கைலை மலை, காலத்தி மலை எல்லாம் சொல்றப்போ சொல்லுவார். இப்ப இங்க அண்ணாமலையில சொல்றாரு, ஏனத்திரளோடு இனமான் கரடி. ஏனம் அப்படின்னா பன்றி, பன்றி கூட்டங்கள், பன்றி கூட்டங்களோடு இனமான் கரடி, இளமையுடைய மான்கள். எப்ப வருது? இரவு இழியும் இரவின் கண். இழிதல்னா வந்து சேருதல். இப்ப இரவு பொழுதில் பன்றிகளின் கூட்டமும் மான் இனங்களும் கரடிகளும் எப்படி வருது? ஒருங்கே இறங்கி வருதல். இழியும்னா ஒருங்கே இறங்கி வருகின்றன. எங்க இருந்து? மலையில, மலைச்சாரலுக்கு வந்து. அதோடு யானை கூட்டமும் வந்தனையும் திருவண்ணாமலை. பன்றி கூட்டம், கரடி, மான் இவற்றோடு யானை கூட்டமும் வந்து எங்க அணைகிறது?
அண்ணாமலை சாரல்ல வந்து அணைகின்றது. அப்படிப்பட்ட அண்ணாமலையார் யார் அப்படின்னா ஞானத்திரளாய் நின்ற பெருமான், ஞானப்பிளம்பாய் நிற்பவர். இப்போ அவர் நிற்கிற அந்த ஜோதி வடிவம் இருக்குதே, தீப்பிளம்பு, அது எப்பேற்பட்டது? நாம் நினைக்கிற மாதிரி அது நெருப்பு இல்லை. ஞானசம்பந்தர் சொல்றாரு ஞானத்திரள், அப்படி ஞானத்தினுடைய கூட்டம். திரள் அப்படின்னா இங்க கூட்டம்னா பிழம்புன்னு அர்த்தம். ஞான பிழம்பு, ஞானப்பிழம்பாய் நிற்பவன். அது மட்டுமல்ல, நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும். எதங்க நல்ல அடியார் அப்படின்னார்னா நன்மைகளையே கருதக்கூடிய அடியார்கள். நன்மைகளையே, என்ன நன்மை? உயிருக்கு நன்மையையே கருதக்கூடிய அடியார்கள், அவங்களுடைய ஊனத்திரளை நீக்குவான். ஊனத்திரள் அப்படின்னா ஊன்னா இந்த உடம்பு, ஊன் கூட்டம் சேர்ந்தது இந்த உடம்பு. அப்போ உடம்பை நீக்குவான் அப்படின்னு அர்த்தம். உடலோடு இனி பிறக்க இருக்கக்கூடிய பிறவிகளை எல்லாம் என்ன பண்ணுவான்? இப்பயே நீக்கிடுவான். யாருக்கு? நன்மைகளையே கருதி இருக்கும் அடியார்களுக்கு அண்ணாமலை அண்ணல் ஞானப்பிழம்பாய் நின்று பிறவியை அறுப்பான். அருமையான குறிப்பு சொன்னார். ஞானப்பிழம்பாய் அடியார்கள் உள்நின்று உணர்த்தி பிறவியை நீக்குவான். தான் 3வது பாடல சொன்னார். 4வது பாடல் சொன்னார் இழைத்த இடையாள் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் தழைத்த சடையார் விடையென்று ஏறி தரியார் புறம் எய்தார் பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மத வேளம் அழைத்து திரிந்து அங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே இமையோர் பெருமானார். என்ன சொல்றாரு? பிழைத்த பிடியை காணாது, பிழைத்தன தவறியன்னு அர்த்தம். பிடினா பெண் யானை. தவறி சென்ற பெண் யானையை காணாது பெரிய கையை உடைய மதம் பொருந்திய ஆண் யானையானது அழைக்கும். மதவேளம் என்ன பண்ணும்? தன்னை விட்டு தவறி போன பெண் யானையை அழைக்கும். குரல் கொடுத்து அழைத்து பல இடங்களில் திரிந்து அழுத்து கடைசியா எங்க வந்துச்சே? அண்ணாமலை சாரல்ல வந்து உறங்கும். உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே இழைத்த இடையாள் உமையாள் பங்கர். அந்த பெருமான் யாரு அப்படின்னா இழைத்த இடையாள் அப்படின்னா நூல் போன்ற நுண்ணிய இடையினை உடைய நூலிழையின் தன்மை. நூல் போன்றனா அந்த நூலிழையினுடைய தன்மை போன்ற இடையை உடைய உமையவளை ஒரு பாகமாக உடையவர். இமையவர்களுக்கெல்லாம் தலைவர். தழைத்த சடையார். அவர் சடை எப்பேற்பட்டதுங்க? தழைத்த சடை அப்படின்னு அருமையா சொன்னார். விடை மீது ஏறி முப்புறங்களையும் அழித்தவர். விடை ஒன்று ஏறி தரியார் புறம் எய்தார். தரியார்னா பகைவர். பகைவர்களுடைய புறத்தை எரித்தவர் யாரு? அண்ணாமலையாரே. உமை பங்கர், தேவர்களுக்கெல்லாம் தேவர். தாழ் சடையர், தலைத்த சடை, பின் தாழ்ந்த சடையுடையவர், விடை ஏறுபவர், திரிபுரத்தை எய்தவர் என்று இத்தனையும் இந்த பாடல் சொல்றார். 5வது பாடல் சொன்னார் உருவில் திகழும் உமையாள் பங்கர் இமையோர் பெருமானார் செருவில் ஒருகால் வளைய ஊன்றி செந்தீ எழுவித்தார் பருவில் குறவர் புனத்தில் குவித்த பருமாமணி முத்தம் அருவித்திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையாரே அப்படி இந்த பாடலை சொல்றார். உருவில் திகழும் அப்படின்னா ஒரே உருவத்தில்
உமையம்மையும் திகழ்வார். அதாவது உருவில் திகழும் உமையாள் பங்கர் அப்படின்னா ஒரே உருவத்தில் உமையம்மையோடு திகழ்பவர் அப்படின்னு அர்த்தம். ஒரே உருவத்தில் உமையம்மையோடு திகழ்பவர் இமையோர் பெருமானார், இமையவர்களுக்கெல்லாம் தலைவர். பருவில் குறவர் புனத்தில் குவித்த பருமாமணி முத்தம். பருனா பெரிய அப்படின்னு அர்த்தம். அப்ப மலைச்சாரல் பரு பெரிய வில், பெரிய வில். பெரிய வில்லை ஏந்திய குறவர்கள் புனம் அப்படின்னா விளைநிலம், புனத்தில் குவித்த. பெரிய வில்லை ஏந்தி இருக்கக்கூடிய குறவர்கள் விளைநிலங்களுடைய வரப்புல அந்த நிலத்தில் விளைந்த பெரிய முத்துக்களும் மணிகளையும் அந்த அருவித்திரள் வழியே நிலத்தில் வந்து இடியும் அண்ணாமலை இறைவன். பருவில் குறவர் புனத்தில் குவித்த பரு மா மணி முத்தம் அருவித்திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையார். அப்ப குறவர்கள் விளைநில வரப்புகளில் குவித்து வைத்திருந்த அந்த முத்துக்களும் மணிகளும் அருவித்திரள் அந்த மழை நீரின் வாயிலாக அப்படியே அடித்து கொண்டு எங்க வந்து சேருது? நிலத்தில் வந்து சேர்கின்றது. இவ்வளவு வளமுடையது அண்ணாமலை. அப்பேற்பட்ட அண்ணாமலை இறைவர் ஒரே உருவத்தில் உமையம்மையோடு திகழ்பவர். உமை ஒரு பாகர். செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார். செருனா பெரிய, பெரிய வில்லை வளைத்து ஊன்றி வளைத்து செந்தி எழுவித்தார். அப்படியே இந்த முப்புறங்களும் அழிந்து விழுமாறு இறைவன் செய்தார். மேருமலையை வில்லாக வளைத்து ஒரு புன்சிரிப்பு நாள் செந்தி எழுவித்து, அதான் இந்த பாடலை சொன்னார். பெரிய வில்ல வளைச்சாருங்க, ஆனா அம்பு ஏதா விட்டாரா? இல்ல. மணிவாசக சொல்றாருல, என்னன்னு சொல்றாரு மணிவாசக பெருமான்? அந்த உந்தீபர பதிகத்துல சொல்றார், ஓரம்பு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம்கையில் ஓரம்பே. ஆனா ஒரு அம்புக்கும் வேலை இல்லை. முப்புறம் உந்தீபர ஒன்றும் மிகை அப்படின்ட்டார். ஒன்னே அவருக்கு தேவையில்லையா அப்படின்ட்டார். ஆமா, அப்போ ஒன்றும் தேவையில்லை. ஏன்? சிவபெருமான் சிரித்தே தீ எழுவித்தார். அதான் இங்க சொன்னாரு, செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார். வில்ல வளைச்சாரே தவிர அம்பெல்லாம் விடல. சிரித்தே என்ன பண்ணாரு? செந்தி எழுவித்து முப்புறத்தை எரித்தார். யாரு? அண்ணாமலையாரே. அப்ப அந்த அண்ணாமலையில் இருக்கக்கூடிய வளத்தை சொன்னார் பாருங்க. குவிச்சு வச்சிருக்கிறாங்களாம். யாரு? குறவர்கள். நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இப்போ அந்த விளை நிலங்களில் வரப்பில் என்னத்தை குவித்து வச்சிருக்கணும்? இப்போ அவங்க என்ன தானியம் இருக்குதோ அதை அறுவடை பண்ணி குவிச்சு வச்சிருந்தா சரி. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? பரு மா மணி முத்தம். அவங்க என்ன குவிச்சு வச்சிருக்கிறாங்க? பெரிய முத்துக்களையும் மணிகளையும் குவிச்சு வச்சிருக்கிறாங்களாம். எப்படிங்க அது அப்படின்னா, நீங்கள் நம்ம பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பில் இதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறார். அந்த நீர் மலை சிகரத்திலேருந்து வரும்பொழுது மலை பண்டங்களை எல்லாம் அடிச்சிட்டு வருமா. அப்படி வரும்பொழுது அதில் பல வகையான மணிகள் உள்ளிட்டவற்றையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணோம்? கீழே அப்படி அந்த நீரெல்லாம் பண்டங்களோடு சேர்ந்து வயலில் புகும். வயலில் புகும் பொழுது இந்த உழவர்கள் வயலுக்குள்ளே இறங்குறப்போ அதெல்லாம் இருக்குமா, அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? போட்டு வச்சிருப்பாங்க, தனியாக குவிச்சு வச்சிருப்பாங்களாம். என்னத்தை? மணி முத்துக்களை எல்லாம் குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்படி அவ்வளவு வளமுடையது திரு அண்ணாமலைன்னு இந்த பாடலை சொல்றார். இன்னைக்கு இருக்குல்ல, ஞானசம்பந்தர் பாடிய காலத்தில் இருந்துச்சு சொன்னார். ஆமா,
அருமையாக சொன்னார். அந்த வளம், அந்த 5வது பாடலில் அந்த வளம் தான் நாம் சிந்திக்க வேண்டியும். அடுத்த 6வது பாடல் சொன்னார், எனைத்தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரே. இப்ப மலைச்சாரலில் புல் மேய்ப்பதற்காக மேதிகள், மேதினா எருமை, இதெல்லாம் கூட்டிக் கொண்டு சென்றான் ஒரு ஆயன். அப்படி மேய்ந்து கொண்டிருந்த எருமைகள்லாம் காணோம். தான் சொல்றாரு, நீ கனைத்த மேதி காணாது. இந்த எருமை என்ன பண்ணும், கணச்சிக்கிட்டே இருக்கும். எங்கடா சத்தத்தை காணோன்னு பார்த்தா எருமைகள்லாம் காணோம். மேய்ஞ்சிட்டு இருந்த எருமைகள் எல்லாம் கனைத்த மேதி காணாது, ஐயோ இங்கேயோ காணமேன்னு என்ன பண்ணா, இப்போ பெண் யானையை காணோன்னு ஆண் யானை குரல் எழுப்புச்சு. இங்க ஆயன் என்ன பண்ணான், குழல் ஊதுகின்றான். அப்ப அந்த மேதிகளை மேய்க்கக்கூடிய ஆயன் குழல் ஊதுகிறான். நீங்க நம்முடைய 63 ஆனாயநாயனார்னு ஒருத்தர், அவருடைய புராணத்தில் நீங்கள் சேக்கிழார் அருமையாக காட்டியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், இந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கிறாரு. எல்லா உயிரினங்களும் கரைகின்றன. அண்ட சராசரங்கள் இருக்கிற எல்லா உயிரும் கரைகிறது. இந்த இசைக்கு அது ஒரு, ஏன் கரைகிறது, வெறும் இசையினால் கரையுமா அப்படின்னா, இசை என்ன பண்ணும், கவரும், மயக்கும், ஆனால் கரைக்காது. ஆனால் ஆனாயர் புல்லாங்குழல் ஓசை மட்டும் கரைச்சிது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் 5 எழுத்தை உள்ளிடையாக வைத்து வாசித்தார். இந்த 5 எழுத்தை அதனால கரையுது. இங்கே எருமை கூட்டங்களை காணாதவனாய் ஆயன் தன்னுடைய கையில் இருந்த குழலை எடுத்து ஊத அத்தனை எருமைகள் என்ன ஆயிடுச்சு, அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையார். அப்படி அடிவாரத்தை சென்று சாரக்கூடிய அந்த அடிவாரத்தை உடைய அண்ணாமலையாரே எனைத்தோர் ஊழி அடியார் ஏத்த தன்னை துதிக்க இமையவர் தலைவனாய் பல்லூழி காலங்களை கண்ட பழையோன் எனைத்தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார். அப்படின்னா எத்தகையதோர் ஊழியும் பழமைக்கு பழமையாக இருக்கக்கூடிய மன்னர் பல்லூழி காலங்களை கண்ட பழையோன் விளங்கும் அண்ணாமலை. அப்ப அங்க இருக்கக்கூடிய பெருமான் யாரு, முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள். இப்ப எத்தனை ஊழி காலம் வந்துச்சோ தெரியல, அத்தனையும் கண்டவன் யாரு, சிவபெருமான் தான். ஊழி காலத்தை நாம பார்க்க முடியாது, என்ன ஆயிடுவோம், நாம அதுக்குள்ள கிடப்போம். தங்க மலையாவே இருந்தது, பொன்மலைன்னு சொல்றாரு ஐயா. ஒவ்வொரு காலத்துக்கும் பெருமான் அங்க நின்று அருள் செஞ்சவர். அப்ப இங்க சொன்னாரு, நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும். அதான் இந்த பாடல்ல அருமையான தொடர். தன்னை நினைத்து தொழுவார், என்னன்னு நினைக்கிறது, பழையோனாய் விளங்கும் தன்னை நினைத்து தொழுவார். எனைத்தோர் ஊழி அடியார் ஏத்த இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில். நினைத்தால் முத்தின்னு சொன்னாங்கல்ல, அதான் இந்த பாட்டில் சொன்னார், நினைத்து தொழுவார் பாவம். அப்போ எத்தகையோர் ஊழி காலத்திலும் அழியாதவன் சிவபெருமான் ஒருவனே என்று நினைத்து, அப்ப நினைச்சிட்டா என்ன அர்த்தம், இப்போ எல்லாரும் தொழுறாங்க. திருவண்ணாமலைக்கு எத்தனை பேர் கிரிவலம் போகிறாங்க, எல்லார் பாவமும் தீர்ந்துருதா? நான் கிரிவலமே போனதில்லை, என் பாவம் தீராமல் போயிடுமா?
நினைத்து தொழுவார்னு சொல்கிறோம். என்னத்தங்க நினைக்கிறது? ஆமாம், மலையை நினைக்கிறதா? மலையில் இருக்கிற ஆமாம். அதான் இங்கே ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, அவன் பழையோன் என்று நினைத்து தொழணும். அவன் யாரு? இணைத்தோருள் எத்தகைய ஊழிக்காலம் வந்தாலும் அழியாமல் இருப்பவன் யாரு? சிவபெருமான். அப்படின்னா நாமெல்லாம் என்ன அர்த்தம்? அவன் அழியாதவன் அப்படின்னா இந்த உடம்பு அழியும், இந்த உலகம் அழியும், அப்போ அழியாதவன் அவன் மட்டும்தான் அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். என்ன நினைப்பு இருக்கணும்? இதெல்லாம் பொய், சிவபெருமான் மட்டும்தான் மெய் என்ற அந்த உண்மை. அதான் அந்த நினைப்பு. நம்ம நினைப்பு என்னவா இருக்கணும்? அந்த நினைப்போட யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை என்ன பண்ணுவார்? சிவபெருமான் தீர்த்திடுவார். பாவம் தீர்க்கும் நிமலர், மலம் இல்லாதவன், மலங்களை தீர்ப்பவன். அவனால தான் அதை செய்ய முடியும். ஏன்? அவன்தான் மலம், அழுக்கு இல்லாதவன், மலம் இல்லாதவன் தான் என்ன பண்ண முடியும்? நம்முடைய மலத்தை அப்படிங்கிற நினைப்பு வேணும். அப்போ நம்ம குற்றத்தை எல்லாம் நீக்கணும்னா யார்கிட்ட போகணுங்க? குற்றமே இல்லாதவங்கிட்ட போனாதான். குற்றமே இல்லாதவன் நினைச்சாதான் நம்முடைய குற்றமானது நீங்கும். அந்த நினைப்போட யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவங்களுடைய பாவத்தையில் என்ன பண்ணிடுவார்? சிவபெருமான் தீர்த்து விடுவார், போக்கி விடுவார். அடுத்து 7வது பாடல் சொன்னார் பாருங்க, வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வரு மேல் வினையோடு, வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில், முந்தியெழுந்த முழவின் ஓசை முதுகள் வரைகள் மேல் அந்திப்பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே சொன்னார். முந்தி எழுந்த முழவு, அது என்ன முந்தி எழுந்த முழவு அப்படின்னா, ஒரு விழா நடக்குது அப்படின்னா விழாவுக்கு முன்னராக முந்தைய நாள் என்ன பண்ணுவாங்க? முழவு, முரசு, பறை அறிவித்தல்னு சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் நமக்கு வாட்ஸ்அப் வந்துருச்சு, அதனால் என்ன பண்ணிடுவோம், நம்ம அறிவிப்பெல்லாம் இங்கே வந்துடும். ஆனால் அப்பையெல்லாம் அப்படி கிடையாது. மக்களுக்கு அந்த விழாவை பற்றி எப்படி சொல்லணுங்க? அந்த ஊர் முழுக்க போய் அந்த முரசு கொட்டுவாங்க. கொட்டி இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்னு சொல்லி இந்த விழா நடைபெற இருக்கிறது, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பாங்க. அதான் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகள் வரைமேல், அதாவது விழா நிகழ்ச்சிகளை முன்னதாக அறிவித்தெழும் முழவின் ஓசை இடையறாது கேட்குமா. அப்ப விழா இடையறாது விழா நடக்கும்னு அர்த்தம். முதுகள் வரைகள் மேல் அந்திப்பிறை வந்து, முதுகள் பழமையான மலைப்பாறைகளுக்கு இடையே, முதுகள்னா பழமையான மலைப்பாறைகளுக்கு இடையில் பிறை வந்து, அந்தி காலத்து பிறை என்ன பண்ணும்? அந்த சாயங்காலம் சொல்றேன் பாருங்க, அந்த பிறை எப்படி இருக்குது? அப்படியே இந்த பாறைகளுக்கு நடுவில் தெரியுதான் அந்தி பிறை. அந்த காட்சி எப்படி இருக்குதான்? எப்படி யானை கூட்டம் வந்துச்சு, எப்படி கரடிகள் வந்துச்சு, எப்படி மேதிகள்லாம் வந்துச்சோ அது மாதிரி பிறையும் வந்து அண்ணாமலையினுடைய அடிவாரத்துக்கு வருவதை போல தெரியுதான். அதான் சொன்னாரு, அந்தி பிறை வந்து அணையும் சாரல். அப்படியே அந்த காட்சி பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அப்படியே பிறை சூடிய கோலம் தெரியும். அதனால தான் நம்முடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க? பிறையை பார்க்கணுன்னாங்க. ஏன்னா அமாவாசை கழிச்சு 3வது நாள் என்ன பண்ணுவாங்க? நாங்களாம் கையில் ஒரு காசை வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் முழு மணி நேரம் நிற்போம். என்ன பண்ணணும்? பிறையை பார்த்துட்டு வரணும்பாங்க. அப்போயெல்லாம் மாடிலாம் கிடையாது, அங்கே இங்கெல்லாம் போய் ஏடி ஃபோன்லாம் கிடையாது, இதெல்லாம் பார்க்குறதில்ல. அப்படியே பார்க்கணும், பிறை எங்கடா தெரியும், எப்படா தெரியும், பார்த்துட்டு அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் அது இல்லை. என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிறையை பார்க்கும் பொழுது சிவபெருமான் தெரியணும், இந்த சிவபெருமானை நினைக்கணும். அதுக்கு தான் இந்த பிறை பார்த்தல் அப்படின்னு ஒரு வழிபாட்டை வச்சாங்க.
அப்படி விழாக்கள் இடையறாது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய அண்ணாமலை, பாறைகளுக்கு இடையில் அந்த பிறை வருவது மலைச்சாரலை வந்து சேர்வது போல விளங்கக்கூடிய திரு அண்ணாமலையில் எழுந்தருளிருக்கக்கூடிய அந்த அண்ணாமலையாரே வந்தித்திருக்கும் அடியார் தங்கள் வரும் மேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்ப்பார். முத பாட்டில் பாவம் தீர்ப்பார்னு சொன்னார். இப்ப இந்த பாவத்துக்கு என்ன காரணம்? வினை சொன்னார். யாரெல்லாம் தன்னை வழிபட்டு பந்தித்திருந்த, அதான் முக்கியம், ஆன்மாவை பற்றி இருந்த வந்தித்திருக்கும் அடியார்கள், ரொம்ப முக்கியமான வார்த்தை, வந்தித்து இருக்கும். அதான் வந்தித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படின்னா சிவபெருமானை தவிர வேறு நினைப்பு இல்லாது இருக்கும் அடியார்கள். சிவபெருமானை தவிர வேறு நினைவில்லாமல் இருக்கக்கூடிய அடியார்களுடைய வரும் மேல்வினை, ஆகாமிய வினை, சஞ்சீத வினை, ரெண்டும் அர்த்தம். இங்க மேல்வினைன்னு என்ன அர்த்தம்? இப்பிறவியில நாம வாழும் பொழுது வினை ஏறாம, அப்படி ஏறிச்சுன்னா அது என்ன ஆயிடும்? மேலே போய் சஞ்சீதமா நின்னும். அப்ப இங்க இருக்கிற வினையை தடுத்தா என்னாச்சு? சஞ்சீதத்துக்கு போகாது. ஆக மேல்வினை, ஆகாமிய சஞ்சீத வினைகளை பந்தித்திருந்த ஆன்மாவினுடைய அறிவை மறைத்திருந்த பாவம், அவர்களை ஆகாமிய வினைகளோடு முதல்ல சொன்னாரு, இப்பிறவியில வினை ஏறாம செய்வான். ரெண்டாவது, கொண்டு வந்த வினைகள், கொண்டு வந்த பாவங்களை, சஞ்சீத வினைகள் கொண்டு வந்தோம்ல அனுபவிக்கிறதுக்காக, அந்த பாவங்களை எல்லாம் தீர்ப்பான். அப்ப வினை, இந்த பாடல்ல என்ன சொன்னாரு? நம்முடைய வினைகளை தீர்த்து மேல்வினை ஏறாமற் செய்து கொண்டு வந்த வினைகள், பாவங்களை போக்கி அருளுவான். யாரு? அண்ணாமலை அண்ணல். இப்ப தொழும் அடியார்களுடைய ஆகாமிய சஞ்சீத வினைகளை தீர்க்கக்கூடிய பரமன். வந்தித்திருத்தல் அப்படின்னா எப்பொழுதும் நினைப்பது. அதுக்கு என்ன அர்த்தம்னா சிவோகம் பாவனைன்னு அர்த்தம். சிவோகம் பாவனை அப்படின்னு அர்த்தம். அப்படியே அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்து 8வது பாட்டில் சொன்னார், அறம்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள் நிறந்தான் முறிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார். திறம்தான் காட்டி அருளாய் என்று தேவர் அவர் வேண்ட அறம்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே. அருமையா சொல்றார். திறம்தான் காட்டி அருளாய் என்று தேவர்கள்லாம் நிற்கிறாங்க. சாமி உடைய கோலத்தை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு. இந்த பாடல்ல ராவணனை சொல்றார். மறந்தான் கருதி வலியை நினைந்து. மரம்னா வீரம். தன்னுடைய வீரத்தையே பெரிதாக கருதி, தனக்கு இருக்கிற வலிமையையே தனக்கு பெரிதாக கருதி கொண்டு, நான் வீரமுடையவன், என்னுடைய வலிமையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதை வீரத்தையும் தன்னுடைய வலிமையையும் வெளிப்படுத்துவதற்காக என்ன பண்றான்? மாறா எடுத்தான் தோள். அந்த தோள் வலிமையினால் கைலை மலையை என்ன பண்றான்? ராவணன் பெயர்த்து எடுக்கிறான். அப்ப அந்த தன்னுடைய வலிமையையும் வீரத்தையும் வெற்றிகளையும் பெரிதாக எண்ணியவனாய்
தனக்கு மாறாக செய்கின்றான். அப்ப அவன் என்ன செய்யறான்? எதெல்லாம் பொய்யோ அதெல்லாம் மெய் என்று, இது என்னுடைய வலிமை, என்னுடைய வீரம், இதுதான் எனக்கு வெற்றி, அதான் வீரம் கிடையாது. மாறுதலை உடையவன். அப்ப அவன் அறிவுல மாறி நினைக்கிறான். இப்ப சிவபெருமான் உரையக்கூடிய மலையை கண்டவுடனே என்ன பண்ணியிருக்கணும்? தேவர்கள் எல்லாம் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. சொன்னார் பாருங்க, திறம்தான் காட்டி அருளாய். அதாவது பெருமான் என்ன பண்ணாரு, முப்புரங்களுடைய கொடுமை தாங்க முடியலன்னு தேவர்கள் எல்லாம் வந்து வேண்டினார்கள். அப்படி வேண்டிய உடனே அவர்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கு சிவபெருமான் அறம்தான் காட்டி அருளி செய்தான். இந்த பாட்டில் அருமையா சொன்னார், முப்புறத்தை எரித்தது அறம். முப்புறத்தை எரித்தது மரம் கிடையாது, வீரம் கிடையாதுங்க. அது என்னது? அறம், கருணை. தீயவர்களை ஒருப்பது அறநெறி. இந்த பாட்டில் சொன்னார், தீயவர்களை தண்டிப்பது அறநெறி. அதனால சிவபெருமான் செய்ததெல்லாம் அறம். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல் பாடுற அதில் எல்லாம் சொல்லியிருக்கிறார். சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு தீபர அப்படின்னா கைய வெட்டினாரு, தக்கன் தலைய. இதெல்லாம் தண்டனை. எதுக்கு? அந்த உயிர் செய்த குற்றத்துக்கு என்னதுங்க? தண்டனை. தீயவரை ஒருப்பது அறநெறி. எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னா, மறுபடியும் அந்த தீமையை அவன் செய்யக்கூடாது. இன்னொன்று, ஏனைய உயிர்களும் அத்தீமையை செய்வதற்கு முற்படக்கூடாது. அதுதானே தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நாட்டில் சட்டம் இருக்குது, குற்றம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க? பள்ளிக்கூடத்தில் படிக்காத பையனை வாதியார் கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? தனியாக கூப்பிட்டு போய் அடிப்பார். 100 பேருக்கு முன்னால் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவார்? ஓட்டு வெளுப்பார். நாங்களாம் படிக்கிறப்ப அப்படி தாங்க கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? எல்லாரும் எல்லா பட்டமும் கொடுப்பார். அவனே இவனே, நீலாம் மாடு மேய்க்கத்தான் லாக்கி, திருந்த மாட்டேன், ஓடி போயிடு. அப்போ என்ன அர்த்தம்? இருக்கிற 99 பேர் ஐயோ நாளைக்கு நம்மளையும் இப்படி தான் அடிப்பார், நம்மளையும் இப்படி தான் திட்டுவார் அப்படின்னு அடுத்த நாள் என்ன பண்ணுவான்? வீட்டுப்பாடம் எழுதாத பையன்லாம் என்ன பண்ணிடுவான்? இது அறம். இது எப்படி அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஒருத்தல் என்பது அவனுக்கும் சரி, அவனை போல இருக்கிற மாணவர்களுக்கு என்ன பண்ணிடாத, அறிவில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும். அது அறநெறியாக இருந்தது அந்த காலத்தில். அதுபோல சிவபெருமான் என்ன பண்ணார்? முப்புறங்களை எரித்தார், அறம்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையார். இப்ப தேவர்கள் எல்லாம் துன்பத்தை நீக்குமாறு வேண்டினார்கள். அவர்களை ஒருத்தல் என்ற அறத்தை செய்தான். அறத்தின்பால் பட்ட நிலையில் அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அருள் செய்தான். யாரு? அண்ணாமலை பெருமான். அதவன் நினைக்காத யாரு? ராவணன். இங்கே இந்த மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அறநெறியின்படி அருள் செய்யக்கூடியவனுங்கிறத மறந்துட்டு என்ன பண்ணா? தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கிறவர் இங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். நினைச்சிருந்தானா மலையை தூக்குவானா? தூக்க மாட்டான். ஆனா மறந்துட்டான். மாறாக, தனக்கு மாறாக. அப்ப என்ன அர்த்தம்? உண்மை என்னன்னா, நாம இறைவனுக்கு அடிமை. இந்த உடம்பை கொடுத்தது சிவபெருமான், இந்த உலகத்தை கொடுத்தது சிவபெருமான். இந்த உடல், இந்த உலகப் பொருள்கள் யாவும் அவனது உடைமை. ஆன்மாவாகிய நான் சிவபெருமானுக்கு அடிமைங்கிறத அவன் நினைக்கல. என்ன நினைச்சான்? மாறாக நினைச்சான். என்ன நினைச்சான்? என்னுடைய வலிமை என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? என் வீரம் என்ன தெரியுமா?
நான் போகிற வழியில் எந்த தடையும் இருக்கக்கூடாது, இருந்தால் சுற்றிலாம் போக மாட்டேன், தடையை தூக்கி வச்சுட்டு நேராக தான் போவேன், நான் நேர் வழியில் தான் போவேன் அப்படின்னு என்ன பண்ணா, மறந்தான் கருதி வழியை நினைந்து மாறா எடுத்தான், அப்படி தூக்கிட்டான். என்ன பண்ணா, மலையை தூக்கிட்டான். சிவபெருமான் என்ன பண்ணாரு, நிறைய அருள் செய்தாருன்னு ஞானசம்பந்தர் சொல்றார். யாருக்குங்க, மலையே தூக்கின ராவணனுக்கு என்ன அருள் செய்தார், நிறைய அருள் செய்தாராம். எப்படி, நிறம்தான் முறிய நெறிய ஊன்றி. அருள் செய்யறதுக்கு முன்ன ஒன்று செஞ்சார். என்னது, நிறம்னா மார்பு, வலிமைன்னு நினைச்சான் பாருங்க. அவனுடைய தலை, அவனுடைய தோல், அவனுடைய மார்பு என்னாச்சு, எல்லாம் முறிய வச்சு இப்படி கால் நகத்தில் என்ன பண்ணார் சிவபெருமான், கால் விரல்லாம் ஊனல, சும்மா நகத்தை ஊன்னாராம். இப்படி வச்சாராம் நகத்தை. வச்ச உடனே என்னாச்சு, தலை முறிஞ்சிச்சு, தோல் முறிஞ்சிச்சு, மார்பெல்லாம் முறிஞ்சிச்சு. நிறம்தான் முறிய நெறிய ஊன்றி நல்லா வச்சு ஊன்னார். போட்டார் ஒரு அடி. அடி வாங்கின உடனே ராவணன் என்ன ஆயிட்டான், மாறாக நினைச்சவன் இப்போ உண்மை இப்போதான் உள்ளதை நினைக்கிறான். சிவசிவா சாமி, நீங்கள் இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போதான் நினைப்பு வருது. ஓ, நாம் யாரு, மேலே இருக்கிறவன் யாரு, இதை தெரியாம தான் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், மாறாக நினைக்கிறோம். ராவணன் மட்டும் மாறாக நினைக்கல, மாறாக நாமளும் பலவாறு செஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி செய்கிறவங்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவார், ஊன்றி அப்புறம் நிறைய அருள் செய்வார். அருள் செய்வார் எப்ப, படிக்காத மாணவனை வாத்தியார் அடித்து படிக்க வச்சு மார்க்கை வாங்கின வாட்டி மெடல் கொடுக்குறாரு பாருங்க. நீ தான் ஃபஸ்ட், இந்த கிளாஸில் ஃபஸ்ட்டு அப்படின்னு எந்த கை அடிச்சிச்சோ அந்த கை என்ன பண்ணோம், பாராட்டுவார். எந்த வாயில் மாடே எருமையன்னு திட்டினாரோ அந்த வாயில் என்ன பண்ணுவார், நீ தாண்டா ஃபஸ்ட் கிளாஸ். அது மாதிரி சிவபெருமான் உயிர்களுடைய குற்றங்களை என்ன பண்ணுவார், அது அந்தந்த உயிர்கள் செய்கிற குற்றங்களை பொறுத்து, ஒழுங்காக சொல்கிறேன், நாளைக்கு நீ எழுதலினா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவார். சரி, நாளைக்கு எழுதலினா அடிப்பார் வாத்தியார் அப்படின்னு நினச்சிட்டு போய் எழுதிட்டு அடுத்த நாள் வந்து கொடுத்துட்டா தப்பிச்சுக்கலாம். கடற்கரையா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாளைக்கு அப்படின்னு விட்டுட்டு போனோன்னு வைங்க, அடுத்த என்ன பண்ணுவார். அப்போ நமக்கு அறம் சொல்லியாச்சு, நாம் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் எல்லாம் சொல்லியாச்சு. பாடம் எல்லாமே இருக்குது, அறநூல்கள் நமக்கு சொல்லியாச்சு. தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, பெரிய புராணம் இருக்குது, எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ நாம் அதையெல்லாம் விட்டுட்டோம்னா அதான் மாறாக நினைப்பது. அறத்துக்கு மாறாக அதெல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் கேட்குறோம். ஆனால் சரி, அதெல்லாம் மறந்துட்டு மாறாக இருக்கிறப்போ அது என்னது, அதை ஒருக்க வேண்டியது, அதை திருத்த வேண்டியது சிவபெருமானுடைய வேலை. என்ன பண்ணுவார், இங்கே ராவணனுக்கு என்ன பண்ணாராம், தலை தோல் மார்பெல்லாம் நெறியும் வண்ணம் ஊன்றினார். ஏன் நீடர்லாம் நம்ம எல்லாம் எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், அது இல்லை, எதெல்லாம் வலிமைன்னு கருதனானோ அதெல்லாம் வலிமை இல்லைன்னு உணர வச்சார். அதான் பொருள். எதை அவன் வலிமையாக கருதினானோ, எனக்கு 10 தலை அப்படின்னு கருதினா பாருங்க, 10 நாளையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உணர வச்சார். 20 தோல் நினைச்சான், இந்த 20 தோலும் பிரயோஜனம் கிடையாது உணர வச்சார். உணர வச்ச பிறகு நிறைய அருள் செய்தாராம். அருள் செய்தார்னு சொல்லல ஞானசம்பந்தர், என்ன சொன்னாரு, நிறைய அருள் செய்தார். என்னங்க நிறைய அருள் செய்தார், அவனுக்கு என்னென்ன கொடுத்தாரு, இந்தா உனக்கு நல்ல தேர், நீ ஏறி எங்கே வேணாலும் போ. அப்புறம் எனக்கு போர்வாள், யாராலையும் உன்னை வெல்ல முடியாத போர்வாள். அதுக்கப்புறம் இன்னும் நீ 1,00,000 வருஷம் வாழ்நாள். யாருக்கு,
கைலாய மலையை பேர்த்தெடுத்தவனுக்கு இத்தனையும் கொடுத்தார். எப்போ கொடுத்தார்? அதுதான் முக்கியம். உண்மையை உணர வச்சு கொடுத்தார். உண்மையை உணர வச்ச பிறகு இறைவன் அந்த ராவணனுக்கு அருள் செய்தார், நிறைய அருள் செய்தார். யாரு? அண்ணாமலையாரே நிறைய அருள் செய்தார். 9வது பாடல் சொன்னார், தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை தேடி காணார், மூடி ஓங்கி முதுவே உகுத்த முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ளவம்மின் என்று ஆடிப்பாடி அழக்கும் சாரல் அண்ணாமலையாரே. இப்ப சொன்னாரு, மூடி ஓங்கி முதுவே உகுத்த முத்தம். இப்ப மலையை மூடி வளர்ந்த ஓங்கி வளர்ந்த பழமையான மூங்கில். இங்கே மூங்கில் மலை எப்படி இருக்குதான்? மலையை விட உயரமாக வளர்ந்துருக்கு. இந்த மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அது எப்படி இருக்கும்? சும்மா அப்படி நெடு நெடு நெடுன்னு வளர்ந்துருக்கு. அதான் சொன்னார், மூடி ஓங்கி, மலையையே மூடி ஓங்கி வளர்ந்த பழமையான மூங்கில் மரங்களில் இந்த முத்து மூங்கில்லையும் பிறக்கும். அந்த மூங்கில்ல பிறக்கக்கூடிய முத்துக்கள், அந்த முத்துக்கள் பலவற்றை கொண்டு அங்க வாழக்கூடிய குறவர் குல பெண்கள் மூங்கிலே உகுத்த முத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து ஓரிடத்தில் குவித்து வைத்து அவற்றையெல்லாம் கூவி விற்கிறாங்க. கூவித்து கொள்ளவம்மின் கொள்ளவம்மின். இப்ப கடை போட்டு கூப்பிடுறாங்க இல்லையா? இன்னைக்கெல்லாம் ஸ்பீக்கர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அன்னைக்கெல்லாம் கூவாங்க. கடையில் என்ன பண்ணுவாங்க? வீதியில் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? கூப்பிடுவாங்க. அது மாதிரி இங்கே குறவர் குல பெண்கள் வளர்ந்து நெடுங்க முகிலிருந்து உதித்த முத்துக்களை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுக்கிட்டு வாங்கி கொள்ளுங்கள்னு கூவுகிறார்கள். ஆடிப்பாடி அளக்கும் சாரல். அப்படி குறவ குல பெண்கள் மக்களை அழைத்து ஆடிப்பாடி அவர்களுக்கு அந்த முத்துக்கள்ளையா அளந்து அளிக்கக்கூடிய அண்ணாமலை சாரல். அப்படி இருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் திருமால் பிரமனால் தேடி காண முடியாதவர். திருவண்ணாமலை இறைவனாகிய தேவர் பெருமானை பிரம்மாவும் திருமாலும் தேடி காணாதவராயினார்கள். ரெண்டு பேர்த்தாலையும் தேவர் பெருமானை தேடி காண முடியல. அவன் சோதிப்பிழம்பாக நிற்கக்கூடியவனாக இருந்தான். அடுத்து சொன்னார் 10வது பாடல், தட்டை இடுக்கி தலையை பறித்து சமனே நின்று உண்ணும் பிட்டர் சொல்லும் கொள்ள வேண்டா பேணி தொழுமின்கள் வட்டமுளையால் உமையால் பங்கர் மன்னி உரை கோயில் அட்ட ஆழி திரள் வந்தனையும் அண்ணாமலையாரே. சமணர்கள் சொன்னார், புறச்சமயங்கள சொல்றார், தட்டை இடுக்கி, தடுக்கை இப்படி வச்சுக்குவாங்க. அக்குள்னு சொல்லுவோம். இந்த இடத்த என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல வச்சுக்கிறது தட்டு. தடுக்குன்னு சொல்லுவோம். கீழே விரிச்சு உட்காரமே அந்த தடுக்கு பாய். இடுக்கு கொண்டு அவங்க கோலம். அடுத்து என்னது? தலையை பறித்து, அப்படின்னா தலைமயிரை ஒவ்வொன்றாக பறித்து தடுக்கை அக்குள் இடுக்கு கொண்டு சமனே நின்று உண்ணும் பிட்டர். தட்டை இடுக்கி தலையே பறித்து சமனே நின்றுண்ணும். ஆடை அணிய மாட்டாங்க. ஆடைனா அதுவும் உயிர் போயிடும். பட்டுனா அதுவும் புழு, இது எல்லாம் உயிர் கொலையாயிடும். அதனால ஆடை அணிய மாட்டாங்க. பாயை சுத்திட்டு. அப்படி உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. நின்று உண்ணும். சமணர்கள் எப்படி சாப்பிடுவாங்க? ஆமா, இன்னைக்கு நாமளும் எங்க போனாலும் அப்படிதான் ஆயிட்டோம். நின்று சாப்பிட்றது நம்ம வழக்கம் கிடையாது. யார் வழக்கம்? சமணர்கள் வழக்கம். நாம இப்ப எங்க போனாலும் என்ன பண்றோம்?
நின்று சாப்பிடக்கூடாது. சமணர்கள் தான் நின்று சாப்பிட்ற ஆளுங்க. நின்று உண்ணும், நாமெல்லாம் உட்கார்ந்து உண்ணணும். அது உட்கார்ந்து உண்ணுவதில் நம்ம உடல்நிலைக்கு, நம்ம உடலுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். நீங்கள் அதை மருத்துவ நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம உட்கார்ந்து சாப்பிட்டாதான், எனக்கு வேலூரில் ஓதுவாமூர்த்திகள் சொல்லுவார், உட்காந்து சாப்பிட்ணுங்கய்யா, கீழே உட்காந்து சாப்பிட்டா தான் நமக்கு அந்த உணவு எங்கே போய் சேரும், அது சென்று சேர வேண்டிய இடத்துக்கு சேரும். நாம் நின்றுக்கிட்டோம் நடந்துக்கிட்டும் சாப்பிட்டா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராது, இல்லைங்களா? அதுதான் இந்த இடத்துல சொன்னேன். நின்று உண்ணும் சமணர், நின்று உண்ணும் பித்தர் சொல்லும் கொள்ள வேண்டாம். அப்படிப்பட்ட பித்தர்கள், பித்தர்னா பித்தர், பித்தர்களுடைய சொற்களை பொருள் என்று கருதாதீர்கள். அவங்க சொல்றதெல்லாம் ஒரு பொருட்டாக என்ன பண்ணக்கூடாது, கருத வேண்டாம். வட்டமுளையாள் உமையாள் பங்கர் மன்னி உரை கோயில் உண்ணாமுலை தாயாரோடு உரைகின்ற இந்த உமையம்மையை ஒரு பாகமாக கொண்டு உரைகின்ற அட்டம்மாளி திரள் வந்தனையும் ஆளின சிங்கம். அப்போ சிங்க ஏறுகள் கூட்டமாக வந்து அணையக்கூடிய திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய பெருமான், நிலையாக எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை பேணி தொழுமின்கள். பொய்யுரையெல்லாம் பொருளாக கருதாமல் என்ன பண்ணணும், பேணி தொழ வேண்டும். நிறைவா சொன்னாரு திருக்கடைக்காப்பு. அல்லாடு அரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான பத்தும் இவை கற்று வல்லார் எல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே. அல் அப்படின்னா இரவு பொழுது, அள்ளும் பகலும் அப்படிங்கிறமே. அல் அப்படின்னா இப்ப இரவு வேளையில் படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்புகள் அப்படின்னா அல்லாடு அரவம் இயங்கும் சாரல். அந்த அண்ணாமலையில எல்லாம் சொன்னார், யானை கூட்டம், கரடி, மான், சிங்கம் எல்லாம் சொன்னார். இப்போ பாம்பு சொல்றார். இப்ப என்ன அர்த்தம், சிவபெருமான் திருவடியை நினைச்சா எல்லா உயிர்களும் பகையை மறந்து கரைந்து அவன் திருவடியை சார்ந்து நிற்கும். அதான் சொல்றார். இரவு வேளைகளில் படமெடுத்தாடக்கூடிய பாம்புகள் இயங்கக்கூடிய திரு அண்ணாமலை சாரல், அந்த திருவண்ணாமலையில் உறையும் இறைவரை அண்ணாமலையாரை நல்லார் பரவப்படுவான். இப்ப நல்லவர்களால் போற்றப்படுகின்ற பதி சீர்காழி. அப்படிப்பட்ட சீர்காழி பதியில் நல்லார் பரவப்படுவான் காளி ஞான சம்பந்தன். இந்த சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த போற்றி பாடிய அரும் சொற்களால் போற்றி பாடிய இந்த பதிகத்தை இங்கே சொல்றதெல்லாம் அரும் சொற்கள், இறைவனை பற்றிய புகழ் மாலை, இறைவன் புகழுரைகளாக அமைந்த இந்த பதிகத்தை 10 பாடல்களையும் யாரெல்லாம் கற்று வல்லார் அப்படிங்கிறதுக்கு இந்த பொருள், இந்த பாடலில் சொல்லக்கூடிய பொருள், பாடக்கூடிய தன்மை, இதெல்லாம் அர்த்தம். கற்று யாரெல்லாம் வல்லார்னா பாடுகிறார்களோ, பொருள் உணர்ந்து பண்ணொன்ற யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள். அப்படின்னா அர்த்தம், நிலை பெற்று வாழ்வார்கள், நிலை பெற்று வாழ்வார்கள் என்று இந்த பதிகத்தினுடைய திருக்கடை காப்பில் ஞானசம்பந்த பெருமான் அருமையாக சொல்றார். அப்ப திரு அண்ணாமலையை நினைத்து தொழ வேண்டும். அப்படி நினைத்து தொழுதால் பாவம் தீர்ப்பார். பாவம் மட்டுமல்ல, மேல் வினையோடு பத்தித்திருக்கும் பாவம் தீர்ப்பார். யாருக்கு?
அப்படின்னா அவன்தான் அழியாதவன், அவன்தான் உண்மை பொருள் என்று இந்த உடம்பும் உலகமும் பொய் என்று நினைந்து உணர்ந்து யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களுடைய வினையும் பாவத்தையும் தீர்த்து நிலை பெற்று வாழ வைப்பான். இப்போ அவனை நினைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத முதலையே சொல்லிட்டார். பூவார் மலர். இப்போ பூவும் நீரும் கொண்டு அவனை வழிபாடு செய்யதான் என்ன நினைப்பு வருங்க உள்ளத்தில்? அவன் உண்மை பொருள் என்பதை நாம் உணர முடியும். வெறுமனே நான் நினைக்கிறேங்க, நானும் இங்கேருந்து திருவண்ணாமலையை நினைக்கிறேங்க, நாம் நினைக்கிறேன்னா என்ன நினைக்க முடியும்? திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து நான் திருவண்ணாமலை நினைக்கிறேன் அப்படின்னா என்ன நினைக்க முடியும்? ஒரு வாரத்துக்கு மழை ஞாபகம் இருக்கும், ஒரு மாதத்துக்கு ஞாபகம் இருக்கும், அதே அதிகம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? இந்த சாமி எப்படி இருந்தார், நம்ம எங்கே போன வருஷம் அங்கே போனோமே, இது என்ன கோயிலுங்க? நான்லாம் அடுத்த நாளே கேட்பேன், நேற்று போனோமே இது என்ன கோயில்? காலையில் போனோமே, நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு ஃபோனில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு காலையில் போயிட்டு வந்த கோயில், 20 கோயில் போகிறோம், தலை யாத்திரை போகிறோம்ல, காலையில் என்ன கோயிலுக்கு போனோன்னு மதியானம் மறந்து போயிடும். ஏன் நம்ம பலதான் நினைக்கிறோம், அதனால் அது மறந்து போயிடுது. சிவபெருமானை மட்டுமே நினைக்கிறது, அந்த அவன் தான் அவனுடைய அந்த மெய்ப்பொருளாகி அவனை நினைக்கிறதா நினைத்து தொழுவார் பாவம். அப்போ நம்ம நினைப்பு என்னவா இருக்கணும்? பெருமானுடைய அந்த உண்மைத்தன்மை, அந்த உண்மை பொருள் அவன்தான் என்ற நினைப்பு உள்ளத்தில் இருந்ததுன்னா அந்த உணர்வோடு யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவங்களுக்கு வினையும் கிடையாது, பாவமும் கிடையாது. அப்படிங்கிற இந்த பதிகத்தில் ஞானசம்பந்தர் நமக்கு எளிமையாக காட்டியிருக்கிறார் என்ற அளவில் சொல்லி, அடுத்து மார்ச் மாத பாடத்திட்டம்